Hi everyone. So முக்கியமான ஒரு வீடியோல தான் இருக்கோம். ரவுண்ட் 2 ஏன் வந்து இந்த மாதிரி தவறுகள் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க ஏராளமான மெம்பர்ஸ். ரவுண்ட் 1ஓட எக்ஸாக்ட்டான டோட்டலா எவ்வளவு பேர் போய் காலேஜ்ல போய் சேர்ந்திருக்காங்க இப்போத்த வரைக்கும் ரிப்போர்ட் வந்து TNEA வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதையும் பாப்போம். அண்ட் 160 ல இருந்து 142 வந்தவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். நல்ல காலேஜில் சீட்டு வாங்கணும்னு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய காலேஜெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணுமே. உதாரணத்துக்கு 150 எடுத்த பையன் KPR வைக்கிறான், BC கம்யூனிட்டி, ஈஸ்வர் வைக்கிறான், பண்ணாரிமன் வைக்கிறான், கொங்கு வைக்கிறான், எல்லா காலேஜும் வைக்கிறான். தம்பி உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ஏன் வைக்க மாட்டேற? ஏன்னா நாட் அலர்டட் வந்துடும். அந்த கல்லூரிகளில் உங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு கன்ஃபார்மாக தெரியாது, கிடைக்காது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஏன் மேலே வைக்கிறோம்னா ஹோப் இது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வைக்கிறோம். ஸோ அது அப்படியே லைனாக கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும்போது கீழே எந்த காலேஜும் இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா நாட் அலர்ட்றது வரும். தயவு செய்து சாய்ஸஸை எலபரேட் பண்ணுங்கள். 160லேருந்து 142 இருக்கிற வரைக்கும் நான் காலேஜஸ் கொடுத்துருக்கேன். அந்த காலேஜஸை பின்னாடி வச்சுக்கோங்க, முன்னாடி வச்சுக்கோங்க, எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் கிடைக்கிற மாதிரி காலேஜ். அண்ட் ஒன்று பெரிய பெரிய காலேஜெல்லாம் மேலே வைங்க, தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் வேணால் இந்த காலேஜஸ் எல்லாம் வைங்க. பட் ஆனால் இந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 142 160 வரவங்களுக்கு கோர்சஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ் எல்லா வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பிரான்ச்சஸ் செகண்டரி பிரான்ச்சஸும் ட்ரை பண்ணணும். சரிங்களா? கெமிக்கல் ஏதாவது ட்ரை பண்ணணும். இப்போ ரொம்ப செகண்டரி பிரான்ச்சஸ் இந்த கெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் மெக்கானிக்கல் ட்ரை பண்ணுங்கள், ஆட்டோமொபைல் ட்ரை பண்ணுங்கள். நல்ல காலேஜில் பெரிய காலேஜில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதான் நாட் அலர்ட்னு வராது தம்பி. 142 160 இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் மனசை மாற்றி பண்ணுங்க. ஏன்னா நாட் அலர்ட் வந்து ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 போனால் செம்ம டேஞ்சர். அதை தான் இங்கே இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனீங்கன்னா ரவுண்டு 2லே சீட் இல்லை, ரவுண்டு 3ல என்ன கிடைக்கும்? அதனால நமக்கான காலேஜஸை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். சாய்ஸஸை நிறைய வைக்கணும். எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம் அப்படின்னா MBC, BC, OC, BCM வந்து அட்லீஸ்ட் 80லேருந்து அட்லீஸ்ட் 80க்கு மேலே வைங்க. 100 முடி வச்சா நான் சந்தோஷப்படுவேன். 100க்கு மேலே வைக்கிறது உங்கள் இஷ்டம். ஒரே காலேஜில் ஒரு 4 பிரான்ச் 3 பிரான்ச் வைங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் வைக்கிறான். IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ADS, AML தான் வைக்கிறான். அதுக்கு மேலே வைக்க மாட்டான். தயவு செய்து அதுக்கு மேலே வைங்கிறேன். ஒரு மெக்கானிக்கல், சிவில், EEE போன்ற கோர்ஸெல்லாம் கீழே வைங்க. சரிங்களா? அடுத்து SC, SC, STக்கு கிடச்சிருப்பா. 150 இருந்தாலும் ஈஸ்வர், KPR, பண்ணாரியம்மன், கொங்கு, பனிமலர், ஏதாவது ஒரு சென்ட் ஜோசப், ஈஸ்வரி, ஏன் சென்னை இன்ஸ்டியூட்டில் கூட, சென்னை இன்ஸ்டியூட் இல்லை, சாய்ராமில் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் SC, SC, STக்கு டயர் 1லே கிடைக்கும். 60 80 ப்ளஸ் சாய்ஸஸ் கொடுங்க. இருந்தாலும் நம்பி மேலே வச்சிட வேண்டாம், அப்படியே கொடுத்துட்டே வாங்க. சரி, ஓகே. இப்போது ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு என்னமோ ஒரு இன்ஃபர்மேஷன் மென்ஷன் சொல்லலாம். ரவுண்டு 1ல் 19,922 பேர் போய் சேர்ந்துட்டாங்க காலேஜுக்கு. அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்க ரிப்போர்ட்லாம் போட்டிருந்தாங்க TNEA வெப்சைட்டில். இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா 19,922 பேர் ரவுண்டு 1ல் போய் சேர்ந்துட்டாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. 26,000 பேர் ஜென்ரல்லையும் 7.5 ரிசர்வேஷன் சேர்த்து 26,000 பேர் மொத்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுறதா இருந்தது. ஆனால் 3,959 பேர் வந்து ஆப்சென்ட் ஆனாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் ஒரு துக்க செய்தி என்னன்னா ரவுண்டு 2ல 85,295 பேர் பண்ணுறாங்களாமா, எலிஜிபிலிட்டி இருக்காமா ரவுண்ட் 2க்கு. அப்போது மொத்தமாகவே ரவுண்டு 2ல 77,000 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதாக இருந்தது. ரவுண்டு 1ல் டிக்ளைன் கொடுத்தவங்க, டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க, நாட் அலர்ட் வந்தவங்க எல்லாம் வந்து சேர்த்தி 7.5 ரிசர்வேஷன் எல்லாம் சேர்த்தி 85,295 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பண்ணுவாங்களா, ஆப்சென்ட் ஆவாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000லேருந்து 15,000 பேர் ஆப்சென்ட் ஆவாங்க, பயப்படாதீங்க. ஆனால் அது இப்போ மேட்ரு கிடையாது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சாய்ஸில் நல்ல காலேஜ் கம்மி கட் ஆஃபாக இருந்தாலும் கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ கேள்வி. இவ்வளோ பேர் இருக்காங்க. 142 எடுத்த பையன் எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் வச்சுருக்கான். ஏன் கோயம்புத்தூரில் KGISL வச்சுருக்கான், CIET வச்சுருக்கான், சென்னையில் அப்படியே வச்சிங்கன்னா வேல்டெக் மல்டிடெக் வச்சுருக்கான், வேல்டெக் ஹைட்டு வச்சுருக்கான், சாரநாதன் வச்சுருக்கான், ராமகிருஷ்ணன் வச்சுருக்கான். இது எல்லாமே டயர் 3 டயர் 2 கல்லூரியாக இருந்தாலும் நல்ல கல்லூரிகள். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கான். 142 மாணவனுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி சாய்ஸஸ் பண்ணால் கிடைக்காது. தயவு செய்து 142 150 145 இந்த ரேஞ்செல்லாம் இருக்கிறவங்களாம் தயவு செய்து மெக்கானிக்கல், EEE, சிவில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல காலேஜில் கிடைக்கும். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுன்னா டயர் 4 ட்ரை பண்ணுங்கள், டயர் 5 ட்ரை பண்ணுங்கள், பின்னாடி இருக்க காலேஜ் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட்டுங்க. இப்போ வந்து ரிப்போர்ட்டு இப்போ என்னெல்லாம் காலேஜில் சீட்டு இருக்கும் 160 142 மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கன்னா இந்த ஆர்டரில் வைக்க வேணாம், நீங்கள் ஆர்டரை மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னுமே நீங்கள் வந்து பெரிய பெரிய கல்லூரிகளை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த கல்லூரியை விட்டுறாதீங்க, இல்லை நாட் ஆர்டர்
வந்துடும். 1210 பனிமலர் சீட்டு நிறையா இருக்கும். 2706 டாக்டர் மகாலிங்கத்தில் சிவில் மெக்கானிக்கலாக இருக்கும். 1126 JNN கண்டிப்பாக வந்து சீட் இருக்கும். 2618 சோனா இருக்கும். 2723 வெள்ளல்லார், 5910 PSNA, 2622 VSB கரூர், 2727 ஸ்ரீ சக்தி. இதுலேயுமே நீங்கள் வந்து 142 மாணவர்களாம் கம்ப்யூட்டர் வச்சா கிடைக்குமே எனக்கு தெரியாது, ஆனால் மெக்கானிக்கல் சிவில் வச்சா கிடைக்கும், ஆனால் நல்ல காலேஜ். 2708 இந்துஸ்தான், 2357 VSB கோயம்புத்தூர், 2729 நேரு, 4678 ராம்கோ. இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக கீழே இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் 155 கீழே இருக்கிறவங்கள தான் ட்ரை பண்ணலாம். பனிமலர்லாம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ நல்ல காலேஜ், நல்லா ட்ரை பண்ணலாம். 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு, 4917 சேது இன்ஸ்டியூட்டு, 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி ட்ரை பண்ணலாம். 1452 பெரி, 1408 IFET, 1431 நியூ பிரின்ஸ் பவானி, 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன், 2769 JCT கோயம்புத்தூர், 2673 ஸ்ரீ சக்தி காரமடை, 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோட், 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை, 1322 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சென்னை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் மேலே வைக்கிறது உங்கள் இஷ்டம், சரிங்களா? ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா மேனேஜ் பண்ணி நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்க காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜும் கூட. நீங்கள் 142 160 வருவாங்க, பெரிய காலேஜ் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கலன்னா பின்னாடி இது ட்ரை பண்ணுங்கள். இது எல்லோரும் விட்டுறீங்க. ஆனால் இங்கே இருக்க நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே இருக்க காலேஜஸ் எல்லாமே நல்ல காலேஜுங்க. மேலே கூட நீங்கள் வைக்கலாம், பின்னாடி இருக்க காலேஜஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். பட் ஆனால் உங்கள் இஷ்டம் தான் ஆர்டர் எல்லாம். பட் எல்லாமே நல்ல காலேஜ் தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த டயர் 1 மேலே டயர் 1 டயர் 2 டயர் 3 எல்லாமே ஒரு 110 சாய்ஸஸாக நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒரு வேண்டுகோள், சாய்ஸ் ஆர்டர் எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன், தயவு செய்து அனுப்புங்க. என் ஸ்டாஃப் வந்து பேசுகிறாங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நான் ஒருத்தனையும் 1000 பேத்துக்கு சாய்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஸ்டாஃப் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டால் நம்பிக்கை வர மாட்டேங்குதுங்கிறீங்களா? ஏன் நம்பர்லேருந்து ஸ்டாஃப் போடுறாங்கன்னா நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அது நான் நினச்சிக்கோங்க. ஏன்னா வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு 3 பேர் வச்சுருக்கேன், வேறு வழி இல்லை. ஸோ அவங்க வந்து சாய்ஸ் ஆர்டர் கிட்ட அனுப்பிச்சிங்கன்னா அவங்க சொல்கிறது கேளுங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உதவி பண்ணுவோம். சாய்ஸ் ஆர்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பி டவுட் கேட்டுக்கலாம், அவங்க சொல்லுவாங்க எந்த காலேஜ் எங்கே வைக்கணும்னு சொல்லுவாங்க. சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க அண்ட் கால் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். நானும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இது வச்சுருங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஆர்டர் அனுப்பும்போது உங்கள் கம்யூனிட்டி கட் ஆஃப் உங்கள் பேர் தயவு செய்து அனுப்பிச்சிருங்க. பாவம் எல்லாருமே வந்து பார்த்து அது என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம் நாங்கள்லாம். தேங்க்யூ.